ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெர்மினாலஜிஸ் அப்படின்னா அது கலைச்சொற்கள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாக்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் சரி அந்த அக்கௌண்டிங்கில். ஸோ அதனால் ஒவ்வொன்றும் எப்படிலாம் மீனிங் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதனால தான் சொல்கிறாங்க பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் அப்படின்னு என்னென்னா அடிப்படை கணக்கியல் கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை கணக்கியல் கலைச்சொற்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் அப்படின்னா நடவடிக்கைகள். நான் ஆல்ரெடி அக்கௌண்டிங் சைக்கிளே சொல்லியிருக்கேன் டிரான்சாக்ஷன் என்னன்ட்டு. ஒரு பர்சன்கிட்ட இருந்து அதர் பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் என்னது டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மணிஸ் ஆர் மணிஸ் ஒர்த் அப்படின்னு அது பணம் அல்லது பண மதிப்பில் டிரான்சாக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக அது கேஷ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் மட்டும் தான் இருக்கணும். ஸோ அது எப்படி இருக்கலாம், முதல்ல டிரான்சாக்ஷன் அப்படின்னா அந்த கூட்ஸ் என்ன பண்ணுறோம், நான் ஒருத்தர்கிட்ட பொருளை கொடுப்பேன், அவங்க இன்னொரு பொருள், அது மாதிரி என்ன பண்ணுறோம் கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட்ஸ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சர்வீஸாக இருக்கட்டும், ஐடியாஸ், கம்யூனிகேஷன். ஸோ இப்போ என் கம்பெனி நான் எப்படி டெவலப் பண்ணுறது, நீங்கள் ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க ஐடியாஸை நான் என்ன பண்ணலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். என்னுடைய ஐடியாஸை அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கம்பெனிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுதான் என்ன சொல்லுவாங்க, an activity which involves transfer of monies or money's worth. அது என்னது goods, service, ideas from one person to another person. ஒரு பர்சன்கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் என்னது டிரான்சாக்ஷன். அது எப்படி இருக்கணும், கூட்ஸாக இருக்கலாம், இல்லை சர்வீஸாக இருக்கலாம், இல்லை ஐடியாவாக இருக்கும் சரிங்களா. ஏதாவது ஒரு செயல்பாடை குறிக்கிறது தான் அது டிரான்சாக்ஷன். அதான் அது an activity அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கேஷ் டிரான்சாக்ஷன் சரிங்களா. நெக்ஸ்ட் என்னது கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்னன்னா ரொக்க நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. பாருங்கள், இட் இஸ் எ டிரான்சாக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் இம்மீடியட் கேஷ் ரெசிப்ட் ஆர் இம்மீடியட் கேஷ் பேமெண்ட். அப்படின்னா என்னென்னா உடனடியாக என்ன பண்ணணும், நம்ம ரொக்கம் கேஷை வாங்கினாலும் சரி, இல்லை உடனே என்ன கேஷை கொடுத்து பொருளை வாங்கினாலும் சரி, அதுதான் என்னது கேஷ் டிரான்சாக்ஷன். ஸோ தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு கடைக்கு போகல என்ன பண்ணுறேன், கேஷை கொடுத்து என்ன பண்ணுறேன் பொருளை வாங்குறேன். ஸோ அந்த இடத்துல என்னது கேஷ் கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ நான் ஒரு பொருளை விற்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவேன், கேஷ் ஒருத்தட்ட வாங்கிட்டேன்னு என் பொருளை நான் அவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அந்த இடத்துல என்னது கேஷ் கொடுக்குறோம் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி என்னது அதுதான் என்னது கேஷ் டிரான்சாக்ஷன், ரொக்க நடவடிக்கைகள். நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக என்னது கேஷ் கொடுத்து அமௌண்ட்டை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அது கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. அடுத்தது கிரெடிட் டிரான்சாக்ஷன். கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்னென்னா கடன் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனி, இட் இஸ் எ டிரான்சாக்ஷன் in which cash is not received or paid immediately but will be received or paid later. ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷன் என்னது, நான் என்ன ஃபஸ்ட்டு கேஷ் டிரான்சாக்ஷன் சொன்னேன், ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா என்ன பண்ணும், கேஷ் கொடுத்து வாங்கினா அது கேஷ் டிரான்சாக்ஷன். சப்போஸ் எங்கிட்ட காசு இல்லை, இப்போ கொஞ்சம் கடனாக கொடுங்க அப்படின்னு கடனுக்கு வாங்கணும்னா அது என்னது, அதுதான் கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பொருளை விற்கக்குள்ள நான் ஒருத்தருக்கு கடன் கூட என்ன பண்ணுறேன், கடனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பொருளை கொடுக்கலாம். இல்லை நான் யார்ட்டாவது பொருளை வாங்குறேன் அப்படின்னா அது கடனுக்கு கூட வாங்கலாம். சரி, வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி, அது கடனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது என்னது கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா கண்ணு. அடுத்தது அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் அப்படின்னு என்னென்னா கணக்கு சரிங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பர்சனாக இருக்கட்டும் இல்லை கம்பெனியாக இருக்கட்டும் அவங்களுடைய வரவு செலவை என்ட்ரி பண்ணுறது தான் அது அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அக்கௌண்ட் சரிங்களா, ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதுதான் என்னது கணக்கு. ஸோ அந்த அக்கௌண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி செலவுகளை நடந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பால் செலவில் பாலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ காய்கறி வாங்கியிருக்கோம் அப்படின்னா காய்கறிக்கு நம்ம இப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஓவரால் என்ன பண்ணுறோம், இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா எழுதி வச்சுருவோம் சரிங்களா, என்ட்ரி பண்ணிடுவோம். ஸோ அந்த என்ட்ரிக்கு தான் அது அக்கௌண்ட்னு சொல்லிக்கிறேன். பாருங்கள், இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் கண்ணு. அக்கௌண்ட் அப்படின்னா கணக்கு. இட் இஸ் த பேசிக் யூனிட் ஃபார் மெஷர்மெண்ட் இன் அக்கௌண்டிங். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபையிங் எ பர்சன் ஆர் an item in accounting. An account is opened individually for a person, assets, expenses, income, etc. in ledger. An account is a summary of transaction under a head அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு நபராக இருக்கட்டும் இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் அவங்களோட வரவு செலவு என்ட்ரி பண்ணுறது தான் என்னது அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பெனியோட அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதை எப்படி எழுதி வைக்கணும், இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ அசட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்பென்ஸ்னால் எவ்வளோ எந்தெந்த செலவுகள் பண்ணியிருக்கோம், இன்கம்னால் எவ்வளோ வருமானம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாக டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அசட்ஸில் இவ்வளோ அசட்ஸ் லேண்டு வாங்கியிருக்கோம், பில்டிங் கட்டியிருக்கோம், இந்த இடத்துல லேண்டு வாங்கியிருக்கோம், இந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அசலேட்டராக நிறைய டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணும். ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா செலவுகள் என்ன மாதிரி செலவு, கம்பெனிக்கு நம்ம ஒரு பொருளை ஒரு கூட்ஸாக தயாரிக்கிறோம் அப்படின்னா ஒரு பொருளை தயாரிக்கணும்னா அதுக்கு என்னென்ன திங்ஸை நம்ம திங்ஸ் வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த மாதிரி கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு அந்த கூட்ஸ் அந்த வந்து தயாரிக்கிறதுக்கு என்ன மாதிரி செலவுகள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக என்ன பண்ணுவோம் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் நம்ம இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இன்கம். ஸோ எங்கெங்கே நமக்கு வந்து இன்கம் வந்திருக்கு, நமக்கு வந்து இந்த கம்பெனி ரன் பண்ணுறது மூலிமா எவ்வளோ ப்ராஃபிட்டு, அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கம்பெனியே நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், இன்னொரு கம்பெனி என்ன பண்ணுவோம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஒரு பார்ட்னராக இருப்போம். ஸோ அதில் ஏதாவது இன்கம் வந்திருக்கா, அந்த பொருளை விற்கிறது மூலிமா நமக்கு ஏதாவது இன்கம் வந்திருக்கா, சரிங்களா, இல்லை நம்ம யாருக்காவது என்ன பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்போம், சரிங்களா, இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி ஓவரால் இப்போ ஒரு பொருளை விற்கிறது மூலயமா வர இன்கம்மை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வருமானம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வருமானம் வரும் இல்லையா, அசட்ஸாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், அது இன்கமாக இருக்கட்டும், ஒரு கம்பெனி ரிலேட்டாக இருக்கட்டும் ஒரு பர்சனல் ரிலேட்டாக இருக்கட்டும், இண்டிவிஜுவலாக என்ன பண்ணணும்னா எக்ஸ்பென்சஸ் அசட்ஸ் இன்கம் சொல்லி இண்டிவிஜுவலாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும், லெட்ஜர் நான் என்ன பண்ணுவேன் இப்போ டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணணும் சொல்லி அந்த லெட்ஜரில் ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஹெட்டிங்னா அசட்ஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்னென்ன மாதிரி செலவுகள் பண்ணியிருக்கோம், இன்கம் அப்படின்னா என்னென்ன மாதிரி செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கீழே என்ன பண்ணுவோம் என்னென்ன பண்ணியிருக்கோம் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி அதை லேட்டாக லெட்ஜரில் என்ட்ரி பண்ணுறது தான் என்னது அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் அப்படின்னா என்னது முதல், சரிங்களா. கவனி, இட் இஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் பை தி ஓனர் ஆர் ப்ரொப்ரேட்டர் இன் அன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கனைசேஷனுக்கு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஓனர். இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறாரு அமௌண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரா, சரிங்களா. அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் என்னது கேபிட்டல். ஃபஸ்ட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில கொஞ்சம் என்ன பண்ணுற பணம் போட்டு தான் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பணத்துக்கு பேர் தான் என்னது கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா. அடுத்தது டிராயிங் அப்படின்னா என்னென்னா தமிழில் எடுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கவனி, இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஆர் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அசட்ஸ் எக்ஸ்ட்ரா withdrawn from the business by the owner for the personal use of the owner அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டிராயிங் அப்படின்னா என்னது எடுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஓனர் கம்பெனியோட ஓனர் இருக்காங்க இல்லையா, அந்த ஓனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் யூஸுக்காக, சரிங்களா, ஒன்று கேஷ் வந்து இந்த கம்பெனிலேருந்து எடுத்துக்குவார், சரிங்களா, இல்லைன்னா இந்த கூட்ஸ் ரிலேட்டடாக கூட்ஸ் அசட்ஸ் ரிலேட்டட் என்ன பண்ணுவாங்க எடுத்துக்குவார். இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணுறோம் முதல்ல எவ்வளோ 5 lakhs போட்டு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த 5 lakhs போயிருது என்ன அது கேபிட்டல்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கம்பெனி 5 லட்சம் போட்டு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு பர்சனல் யூஸ்க்காக கேஷ் தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணுறேன், எனக்கு கம்பெனிலேருந்து என்ன பண்ணுறேன் அமௌண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் அது வித்ட்ரா எடுப்புகள் எடுத்துக்கிறோம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது கேஷாக கம்பெனிலேருந்து கேஷாக எடுத்துக்கலாம், இல்லை கூட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய ப்ராடக்ட் அதாவது கூட்ஸ் ஏதாவது தயாரிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் கம்பெனி வச்சு தயாரிக்கிறோம். ஸோ என் கம்பெனிக்கு வந்து என்னுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு சில டேபிள் சேரு ஃபர்னிச்சர் அந்த மாதிரி சோபாஸ் இது மாதிரிலாம் தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அதுதான் தயாரிக்கிறோம். ஸோ என் கம்பெனிலேருந்து நான் என்ன பண்ணேன் என்னுடைய ஆஃபீஸ் ரூமுக்காக நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய தேவைக்காக கூட்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது என்னது வித்ட்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டிராயிங் அப்படின்னா என்னது எடுப்புகள், அவங்களோட ஓனர் பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வவுச்சர் அப்படின்னா என்னென்னா சான்று சீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. கனகவுனி, எனி ரிட்டன் ஆஃப் பிரிண்டட் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் எ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இஸ் கால்ட் எ வவுச்சர். எக்ஸாம்பிள் கேஷ் ரெசிப்ட், இன்வாய்ஸ், கேஷ் மெமோ, பேங்க் பே இன் ஸ்லிப் எக்ஸெட்ரா. கேஷ் ரெசிப்ட், இன்வாய்ஸ், கேஷ் மெமோ, பேங்க் பே இன் ஸ்லிப் எக்ஸெட்ரா அப்படின்னா என்னென்னா
இப்போ ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுறோம், ஒரு கம்பெனியில் ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை, ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட், ஒரு வவுச்சர் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கம்பெனிக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நான் போகிறேன், சரிங்களா. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிட்டனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று மேனுவலாக ரிட்டனாக எழுதி கொடுப்பாங்க பில்லை. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பிரிண்ட் மூலிமா நம்ம சிஸ்டமில் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் எவ்வளோ பார் கோடிங் வச்சு என்ன பண்ணுறாங்க, பில்லு வந்து சிஸ்டமில் ஏற்றிக்கிறாங்க. அந்த சிஸ்டமில் வந்து நமக்கு அந்த பில் வருது. ஸோ என்னென்ன கூட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பில் வருது. ஸோ இதுக்கு பேர் தான், அந்த பில்லுக்கு பேர் தான் என்னன்னா வவுச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வவுச்சர்னால் என்னென்னா சான்று சீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா கேஷ் ரெசிப்ட் அப்படின்னா அது ரொக்க ரசீது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்வாய்ஸ் அப்படின்றது என்னது, இடாப்பு, சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பேங்க் பேயின் ஸ்லிப் எக்ஸஸ்ட்ரானா வங்கி செலுத்தும் சீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, பேங்க் பேயின் ஸ்லிப்னா நமக்கு நார்மலாக தெரியும். பேங்க்கில் போனோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஒரு பில்லு வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டுறன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு பில் வந்து சலான் வந்து ஃபில் பண்ணி கொடுப்போம். அந்த சலானில் பாதி எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, மீதி நமக்கு கொடுத்துரும், சரிங்களா. அந்த வவுச்சர் என்ன பண்ணுவோம், நான் வந்து இந்த கம்பெனிக்காக இவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம மேனேஜர்கிட்ட, கம்பெனியோட ஓனர்கிட்ட, கம்பெனியோட மேனேஜர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்ககிட்ட போய் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி பண்ணிவிடுவாங்க. என்ன டேட்னா ஃபார் எக்ஸாம்பிள் 17/3/2019 வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, 3 lakhs வந்து என்ன பண்ணுறோம், கம்பெனிக்காக நம்ம 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், கம்பெனியில் பேங்க்கில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை டிரான்சாக்ஷனை ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா சோர்ஸ் டாக்குமெண்ட். ஸோ அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் பேர் தான் அது வவுச்சர், பில், இன்வாய்ஸ், அது வந்து பே இன் ஸ்லிப் எல்லாமே இதுதான் அது குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அது வவுச்சர், சான்று சீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இன்வாய்ஸ் அப்படின்னா என்னென்னா இடாப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு பை எ செல்லர் ஆஃப் குட்ஸ் டு பி சென்ட் டு தி பையர். இட் shows details of quality, price, value, etc. for the goods and any discount given, finally showing the net amount payable by the buyers. கண்ணு பாரு, இன்வாய்ஸ் அப்படின்னு என்னது, இடாப்பு, சரிங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்லர் ஆஃப் குட்ஸ் டு பி எ சென்ட் டு தி பையர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பொருளை விற்கிறாங்க இல்லையா, அவங்களால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யார் பொருளை விற்கிறாங்களோ அவங்க இந்த இன்வாய்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கூட்ஸை வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த இன்வாய்ஸை கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன, அந்த பில், அந்த இன்வாய்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா குவான்டிட்டி, அதோட குவான்டிட்டி என்ன, ப்ரைஸ் என்ன, வேல்யூ என்னன்றது எல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ வந்து மொத்தமாக, இப்போ வந்து துணி கடைன்னு வச்சுக்கோவேன், ஒரு வந்து ட்ரெஸ் கடைக்கு போகிறோம். ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணுறோம், இப்போ 100 shirts வாங்குகிறோம், சரிங்களா. அப்போ 100 shirts என்னது குவான்டிட்டி, 100 shirts எவ்வளோ வருது, 1 lakh அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், பில் போடுறோம், ப்ரைஸ் போடுறோமா. ஸோ அதை மொத்தமாக எவ்வளோ வேல்யூ இருக்குன்றது நம்மளால என்ன பண்ண முடியுது, டோட்டல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டோட்டலேருந்து நம்ம என்ன பண்ணோம், குறிப்பிட்ட அமௌண்ட் அதிகமாக வாங்கியிருந்தோம், அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எனி டிஸ்கவுண்ட் கிவன் அப்படின்னு அளித்த தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அளித்த தள்ளுபடின்னு என்னது, நான் ஓனர், நான் என்கிட்ட வந்து நிறையா கூட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சில டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கஸ்டமர் மறுபடியும் என்னுடைய கடைக்கு வந்து வாங்குவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா. ஸோ டிஸ்கவுண்ட் கிவன், அளித்த தள்ளுபடி எவ்வளோனா பாதி. இப்போ ஓவரால் ஒரு எக்ஸாம்பிள் அந்த இன்வாய்ஸில் 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், மீதி எவ்வளோ கொடுக்கணும், 9,000 ரூபா கொடுக்கணும். ஸோ 9,000 என்ன பண்ணுவாங்க, பே பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், நெட் அமௌண்ட் பேயபிள் பை தி பையர் அப்படின்னு. அது நெட் அமௌண்ட் எவ்வளோ, 9,000 நீங்கள் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன், நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதுதான் அது நெட் அமௌண்ட். இப்போ இன்வாய்ஸ்னால் புரியுதாக்கண்ணே, யார் பொருளை விற்கிறாங்களோ அவங்க இன்வாய்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த இன்வாய்ஸ் எதுக்காக அப்படின்னா பையர்ஸ் நம்மக்கிட்ட வாங்குவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த பில்லை கொடுக்குறது தான் என்னது இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் கூட்ஸ் அப்படின்னா என்னென்னா சரக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. கவனி, it includes articles, things or commodities in which a business is dealing with. Example, furniture will be goods for those who deal in furniture. அதாவது கூட்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா சரக்குகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி இருக்குது. ஸோ அவங்க என்ன தயாரிக்கிறாங்க, ஃபர்னிச்சர். ஸோ அந்த கம்பெனிக்கு என்னது ஃபர்னிச்சர் தான் ஒரு கூட்ஸ், ஒரு சரக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம கம்பெனியில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் நமக்கு என்னது கூட்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுதான் என்னது தமிழில் சரக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் அப்படின்னா என்னென்னா கொள்முதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா.
பையிங் ஆஃப் குட்ஸ் வித் தி இன்டென்ஷன் ஆஃப் ரீசேல் இஸ் கால்டு பர்ச்சேஸ். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்புக்கு போகிறோம் சரிங்களா. அந்த ஷாப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓவரால் நிறையா வந்து கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து ஒரு 100 பேஸ்ட் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய யூஸ்க்காக நான் வாங்கலை சரிங்களா. அதான் வாங்கி நான் என்ன பண்ணுறேன், விற்கிறதுக்காக சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் என்னது, கொள்முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விற்பனை செய்யும், அதாவது நம்ம சேல்ஸ் பண்ணணும் நோக்கத்தோட ஒரு கூட்ஸை வாங்கணும் அப்படின்னா அதுதான் என்னது, பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டன் அவுட்வேர்ட். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டன் அவுட்வேர்ட் அப்படின்னா கொள்முதல் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பர்ச்சேஸ்னால் என்னது, நான் சேல்ஸ் பண்ணுற நோக்கத்தோட ஒரு கூட்ஸை வாங்குகிறேன் அப்படின்னா அது பர்ச்சேஸ் சரிங்களா. இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், 100 பேஸ்ட் வாங்குகிறேன் இல்லைங்களா. அந்த 100 பேஸ்ட்டில் ஏதாவது சம் பேஸ்ட் வந்து என்னது, கேப் உடஞ்சிருக்கலாம், இல்லை பேஸ்ட் ஏதாவது லீக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேமேஜ் இருக்குது. ஸோ நான் எந்த ஷாப்பில் நான் 100 பேஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த ஷாப்புக்கு என்ன பண்ணுறேன், ரிட்டன் நான் அனுப்பிடுறேன் அந்த பேஸ்டஸ்லாம் சரிங்களா. அதுதான் என்னது, பர்ச்சேஸ் ரிட்டன். வாங்கின பொருள் ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த ரிட்டன் என்ன பண்ணுறோம், யார்கிட்ட வாங்குகிறோமோ அவங்களுக்கு திருப்பி அனுப்புறதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பர்ச்சேஸ் ரிட்டர்னாலும் ஒன்று தான், ஆர் ரிட்டன் அவுட்வேர்டுனாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன மீனிங் அப்படின்னா கொள்முதல் திருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கின பொருளை ஏதாவது டேமேஜாக திருப்பி அனுப்புறது சரியா. நெக்ஸ்ட் ஒன் சேல்ஸ் சரிங்களா. இப்போ பர்ச்சேஸ் ரிட்டன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் சேல்ஸ். சேல்ஸ் அப்படின்னா என்னென்னா விற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மீனிங் சொல்பாரு, வென் குட்ஸ் மீன் ஃபார் ரீசேல் ஆர் சோல்டு இட் இஸ் கால்டு சேல்ஸ். அதாவது விற்கணுன்ற மோட்டிவ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை விற்கிறது தான் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டுக்குன்னு சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டன் இன்வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், சேல்ஸ் அப்படின்னு கூட்ஸை விற்கிறது தான் சேல்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் இன்வேர்ட் அப்படின்னு என்னென்னா, வென் குட்ஸ் சோல்ட் ஆர் ரிட்டர்ன் பை தி கஸ்டமர்ஸ் இட் இஸ் கால்டு ஆஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டன் இன்வேர்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சேல்ஸ் அப்படின்னு விற்பனை சரிங்களா. சேல்ஸ் ரிட்டன் அப்படின்னா விற்பனை திருப்பம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷாப் வச்சுருக்கேன், ஒரு பெட்டி ஷாப் வச்சுருக்கேன் சரிங்களா. அதில் என்ன பண்ணுறேன், என்னுடைய மோட்டிவ் என்ன, நான் வந்து பொருளை விற்கிறேன் சரிங்களா. ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் மாதிரி வச்சுருக்கேன், குட்டி பெட்டி ஷாப்பில் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். அந்த ஐட்டம்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 100 பென்ஸ் என்ன பண்ணுறாங்க, நான் விற்றுட்டேன் சரிங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் ரீசனுக்காக அந்த பெனில் ஏதாவது டேமேஜ் இருக்கலாம், உடஞ்சிருக்கலாம் இல்லைங்களா. ஸோ கேப் இல்லாமல் இருக்கலாம் சரிங்க, ஒருவேளை எழுதாமல் இருக்கலாம். ஸோ எந்த ரீசனுக்காக எந்த ரீசனாக கூட இருக்கட்டும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, நான் விற்றேன் இல்லையா, நான் விற்றுட்டு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் ரீசனுக்காக எனக்கே ரிட்டன் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்ஸை கொடுக்குறாங்க சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 100 பென்ஸ் நான் வந்து சேல்ஸ் பண்ணேன். அந்த பென் வந்து என்னது, சம் டேமேஜ் இருந்ததால் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்கிட்ட திருப்பி அந்த பெண்ணை கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் என்னது, சேல்ஸ் ரிட்டன், விற்பனை திருப்பம். நான் வந்து சேல்ஸ் பண்ண ப்ராடக்டில் ஏதோ டேமேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் எனக்கே ரிட்டன் அனுப்பிடுறாங்க அப்படின்னா அது என்னது, ரிட்டன் இன்வேர்ட் ஆர் சேல்ஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சொல்லுவோம் தமிழில் விற்பனை திருப்பம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னா சரக்கிருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கவனி, அன்சோல்டு குட்ஸ் லேயிங் இன் எ பிஸ்னஸ் ஆன் எ பர்டிகுலர் டேட் ஆர் நோன் as ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் பர்டிகுலர் டேட்குள்ளே விற்காமல் மீதி இருக்கிற கூட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ஸ்டாக் அப்படின்னா அது சரக்கிருப்பு, மீதமுள்ள கூட்ஸை தான் என்ன சொல்லுவாங்க, சரக்கிருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்கம் அப்படின்னு என்னென்னா வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கவனி, இட் இஸ் த அமௌண்ட் ரிசீவபிள் ஆர் ரியலைஸ்டு ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் இயர்னிங்ஸ் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், கமிஷன் எக்ஸெக்ட்ரா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை விற்கிறது மூலயமா நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. நம்ம ஒரு பொருளை விற்கிறது மூலிமா நம்ம ரிசீவ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட்,
கமிஷன். அதாவது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம மொத்தமாக யார்கிட்டயாவது என்ன பண்ணுவோம், கிரெடிட்க்கு பணம், டெப்டார்ஸ்க்கு பணம் கொடுப்போம். சரிங்களா? டெப்டர்ஸ்னால் யாருன்னு நான் கீழே வந்து கிளியராக சொல்கிறேன். சரிங்களா? ஒருத்தருக்கு நான் கடன் கொடுப்போம். ஸோ கடன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு வட்டி வருமா, இன்ட்ரெஸ்ட் வருமா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுவும் ஒன் ஆஃப் த இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிவிடெண்ட். நான் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஷேர் போட்டிருப்பேன், அந்த ஷேருக்கு ஏதாவது என்னுடைய பங்குக்கு உண்டான அமௌண்ட்டாக அவங்க கொடுப்பாங்க, அதுவும் என்னது இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கமிஷன். ஸோ நான் செய்கிற வேலைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கலாம், இல்லை நான் பொருள் என்ன பண்ணியிருக்கலாம், எக்ஸ்ட்ரா விற்றுருக்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிலாம் பண்ணுறாங்கன்னா, நீ ஒரு 10 புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது இன்றைக்கி மட்டும் நீ ஒரு 10 புக் கொடுத்த அப்படின்னா உனக்கு என்ன பண்ணுறோம், உனக்கு 100 ரூபா கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் அவங்க கமிஷன் வாங்குறது அது ஒன் ஆஃப் த இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இட் இஸ் த அமௌண்ட் incurred on order to produce the sell தி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்பென்சஸ்னு அது செலவுகள். அது எந்த மாதிரி செலவு அப்படின்னா, ஒரு குட்ஸை தயாரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வாங்குகிறோம் இல்லைங்களா, ஒரு அமௌண்ட்டு யூஸ் பண்ணி வாங்குகிறோம் இல்லையா, ஒரு பொருளை தயாரிக்கிறதுலேருந்து அதை விற்கிற வரைக்கும் ஆகிற செலவுகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது செலவுகள். ஒரு பொருளை தயாரிக்கிறதுலேருந்து அது விற்கிற வரைக்கும் ஆகக்கூடிய தொகையை தான் என்ன சொல்லுவாங்க, செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் சால்வன்சி. ஸோ சால்வன்சி அப்படின்னா கடன் தீர்க்கும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், சால்வன்சி இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் எ பர்சன் ஆர் அன் என்டர்பிரைஸ் டு பே தி டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னது, ஒரு பர்சனாக இருக்கட்டும் இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், சரிங்களா, அவங்க மொத்தமாக எவ்வளோ கடன் இருக்குது, ஸோ அந்த கடனை எப்படி திரும்ப செலுத்தணும் அப்படின்றத சொல்கிறது தான் என்னது ஃபுல் டீட்டெயில்ஸை அது என்னது சால்வன்சி சொல்லிடும். ஸோ எனக்கு எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு நீ கொடுக்க வேண்டியது இருக்குது, அதே மாதிரி அந்த கம்பெனியில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடனை எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுதான் அது சால்வன்சி. சால்வன்சினா என்னக்கண்ணே, கடன் தீர்க்கும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்சால்வன்சி. இன்சால்வன்சி அப்படின்னா என்னென்னா நொடிப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவனி, இன்சால்வன்சி இஸ் த இன்கேப்பபிலிட்டி ஆஃப் எ பர்சன் ஆர் அன் என்டர்பிரைஸ் டு பே தி டெப்ட்ஸ். அப்படின்னு என்ன மீனிங்னா, அதாவது ஒரு நபராக இருக்கட்டும், சரி, ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லை கம்பெனியாக இருக்கட்டும், சரிங்களா, நம்ம வாங்கின கடனை அவங்களுக்கு திரும்ப கட்ட முடியாது இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணியிருப்போம், நம்ம யார்ட்டையாவது கடன் வாங்கியிருப்போம், சரிங்களா. கம்பெனி எடுத்துக்கலாம். இப்போ கம்பெனி என்ன பண்ணுவோம், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யார்ட்டையாவது கடன் வாங்கியிருப்போம். ஸோ அந்த கடனை நம்மளால் திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்சால்வன்சி. நம்ம வாங்கின கடனை நம்மளால் திரும்ப கட்ட முடியாமல் இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த நிலையை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்சால்வன்சி, நொடிப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் அசட்ஸ். அசட்ஸ் அப்படின்னு என்னென்னா எனி ஃபிசிக்கல் திங்க் or right owned that has a monetary value is called assets. அதாவது பணம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசட்ஸ். ஸோ அது எந்த விதமான சொத்துங்கள் அப்படின்னா கம்பெனியோட எக்யூப்மெண்ட்ஸு, லேண்டு, பில்டிங்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும், சரிங்களா. பணத்தை மதிப்பிடுறது தான் சொல்கிறாங்க, சரிங்களா. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, கம்பெனி அவங்களுக்கு சொந்தமான ஏதாவது பணம் மதிப்புடைய பொருளை வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை தானே சொல்லுவாங்க சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் லயபிலிட்டிஸ். லயபிலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா பொறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. லயபிலிட்டிஸ் அப்படின்னது பொறுப்புகள். இட் ரெஃபர்ஸ் டு தி ஃபினான்சியல் ஆப்ளிகேஷன் ஆஃப் தி பிஸ்னஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு பர்சனாக இருக்கட்டும், சரிங்களா. நாம் இவங்க இந்த இதில் கம்பெனி எடுத்துக்கலாம். ஒரு கம்பெனியில் வந்து என்ன பண்ணுறோம், அதர் பர்சனுக்கு யார்ட்டையாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது அமௌண்ட் வைஸாக இருக்கட்டும், இல்லை கிரெடிட்க்கு வாங்கினதாக இருக்கட்டும், ஸோ நம்ம கடன் திருப்பி கொடுக்குறதா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறது, மறுபடியும் அவங்ககிட்ட கொடுக்கறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேங்க்கில் லோன் வாங்குகிறோம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லோனை திருப்பி நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு கொடுக்கணுமா, ஸோ அதுதான் அது லயபிலிட்டிஸ். அது நமக்கு ஒன் ஆஃப் த
பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டெப்டாஸ். டெப்டாஸ் அப்படின்னு என்னன்னா கடனாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? A person who receives a benefit without giving monies or money's worth immediately but liable to pay in future or in due course of time. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுரேஷ் அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடன் கொடுக்குறேன். சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, கடனை வாங்கிட்டு சரி என்னால் இப்போ கடனை தர முடியாது, ஸோ ஒரு 3 மந்த்தோ 2 மந்த்தோ கழிச்சு நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், சுரேஷ் வந்து எனக்கு எவ்வளோ தர வேண்டியிருக்கு, 5000 தர வேண்டியிருக்குன்னு என்ட்ரி பண்ணிடுவேன். ஸோ நல்லா கவனிக்கணும். நான் தான் என்ன பண்ணுறேன், சுரேஷ்க்கு 5000 கடன் கொடுக்குறேன். என்னோட ஆப்போசிட் பர்சன் யார், சுரேஷ். எவ்வளோ வாங்கியிருக்காரு, 5000. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு யார் அப்படின்னா டெப்டார்ஸ், கடனாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய டெப்டார்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 5000. என் டெப்டார்ஸோட நேம் என்ன, சுரேஷ். நான் தான் என்ன பண்ணுறேன், சுரேஷ்க்கு கடன் கொடுத்துருக்கேன். அவர் எனக்கு என்னது, டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா கடன் நீந்தோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கவனி, a person who gives a benefit without receiving monies or money's worth immediately but to claim in future. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஆப்போசிட் பர்சன் யார் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோ. என்னோடய ஆப்போசிட் பர்சன் வந்து பிரபு அப்படின்றவர் ஒருத்தர். சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 50,000 என்ன பண்ணுறேன், 50,000 நான் கடன் வாங்கியிருக்கேன். சரிங்களா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பிரபுன்றவர் யார் எனக்கு அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் இந்த கடனேந்தூர். ஏன் அப்படின்னா அவர் எனக்கு என்ன பண்ணுறாரு, கடன் கொடுக்குறாரு. சரிங்களா? நான் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறேன், கடன் வாங்கிக்கிறேன். ஸோ அவர் கிரெடிட்டார்ஸ். அப்போ கிரெடிட்டார்ஸோட நேம் என்ன, பிரபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ டெப்டார்ஸ்னால் யார், கிரெடிட்டார்ஸ்னால் யாருன்னு புரியுதா? டெப்டார்ஸ் அப்படின்னு என்னக்கண்ணே கடனாளிகள். கடனாளிகள் அப்படின்னா என்னது, நம்ம கிட்ட கடன் வாங்குறாங்க இல்லையா, அவங்கள தானே சொல்லுவாங்க கடனாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா என்னது, நாம் ஒருத்தர் கடன் வாங்குவோம் இல்லையா, கடன் தராங்க இல்லையா, ஸோ கடன் கொடுக்குறவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் அப்படின்னா என்னன்னா தேய்மானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? டெப்ரிசியேஷன் என்னது, தேய்மானம். It refers to the gradual reduction in the value of fixed assets due to usage and passage of time அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தேய்மானம் அப்படின்னு என்னென்னா, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷின் இருக்குது. சரிங்களா? அந்த மெஷினை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புதுசாக வாங்கக்குள்ளே 5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அந்த மெஷினை என்ன பண்ணுறோம், 5 லட்ச ரூபா சொல்கிறோம். ஸோ 5 லட்சத்துக்கு வாங்கின ஒரு மெஷினரியை சரிங்களா எப்போ வாங்குகிறோம் அப்படின்னா 2020 இந்த இயரில் வாங்குகிறோம். சரிங்களா? புதுசாக என்ன பண்ணுறோம், 5 லட்சம் போட்டு 2020 என்ன பண்ணுறோம், ஒரு மிஷினரி வாங்குகிறோம். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறோமா. ஸோ அந்த மிஷினரி ரன் பண்ணி நிறைய ப்ராடக்ட் என்ன பண்ணுறோம், தயாரிச்சிட்டே வரோம். சரிங்களா? அதே இப்போ புதுசாக 2020 வாங்கின மிஷினரி 5 லட்ச ரூபா அப்படின்னா 2025 அந்த மிஷினரி புதுசாக இருக்கவே இருக்காது. ஸோ என்ன பண்ணுவோம், அது யூஸ் பண்ண அந்த மிஷினரி எப்படி இருக்கும், பழசாயிரும். ஸோ இப்போ போய் 2025 அந்த மிஷினரியை மறுபடியும் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ சேல்ஸ் பண்ணக்குள்ள உனக்கு அந்த 5 lakhs போகுமா, போகாது. ஸோ எவ்வளோ போகும், 2 lakhs போகும், 3 lakhs போகும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த 2 lakhs வந்து நமக்கு என்னது, லாஸா. ஸோ என்னது, ஒரு பொருளை யூஸ் பண்ண அது என்னது, அதோடைய மதிப்பு என்னது, குறைஞ்சிக்கிட்டே வருதா, அந்த குறைவுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 2020 என்ன பண்ணுறேன், ஒரு மிஷினரியை நான் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அந்த மிஷினரி 2025 நான் விற்க போகிறேன். ஸோ அப்படின்னா எவ்வளோக்கு போகுது, 3 லட்ச ரூபாய்க்கு தான் போகுது. ஸோ மீதி எனக்கு 2 லட்சம் என்னது, லாஸ். சரிங்களா? அதனால தானே சொல்கிறாங்க, அந்த மிஷினரி யூஸ் பண்ண அது என்னது, பழசாயிட்டே இருக்குது. ஸோ பழசை விற்றோம் அப்படின்னா நமக்கு 5 லட்சம் வருமா, வரவே வராது. ஸோ அதோடைய மதிப்பு குறையுதா, அந்த மதிப்புக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேய்மானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது எந்த விதமான அசட்ஸாக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ண அது அதோடைய வேல்யூ குறைஞ்சிட்டே தான் வரும் அப்படின்னு சொல்லி
நெக்ஸ்ட் பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா வாராக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இட் இஸ் எ லாஸ் டு தி பிஸ்னஸ் அரைசிங் அவுட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் எ டெப்டார்ஸ் டு பே தி டியூஸ். இட் இஸ் இர்ரெக்கவரபிள் டெப்ட். அப்படின்னா என்னென்னா பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா வாராக்கடன். அதாவது யார் ஒருத்தரால் நம்ம அவங்களுடைய கடனை திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாராக்கடன். அவங்கக்கிட்ட எப்போவுமே அந்த கடன் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வசூல் பண்ண முடியாது சரிங்களா. ஒரு பர்சனாக இருக்கட்டும் இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் சரிங்களா, அந்த கம்பெனி அவங்க கடனை திரும்ப கட்ட முடியாத நிலையில் இருக்கிறது தான் பேட் டெப்ட்ஸு. அந்த கடனை நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால் எப்போவுமே அதை வாங்கவும் முடியாது, வசூல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ அக்கௌண்டிங்கோட டெர்மினாலஜிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோமா. ஸோ ஒவ்வொரு மீனிங்கும் புரியுதா கண்ணு. தேங்க்யூம்மா.